இன்னைக்கு காலையில எதிர்பாராத ஒரு நியூஸ். பாக்கியராஜ் அவர்கள் மாரடைப்பால் காணப்பட்டார். அதை கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, வயதான பிறகு வயோதிகம் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பிறகு மறையிறாங்கிறது வேற. இவர் நல்லா ஆக்டிவாக இருந்தவர் தான், 73 வயது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அறிவு செல்வமான ஒரு ஒரு மனிதர். அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா படைப்பாக செஞ்சு ஒவ்வொரு படைப்புகளுமே இந்தியா லெவலில் மிகப்பெரிய லெவலுக்கு பேர் எடுத்தவர். அதனால் நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய ஆழ்ந்த இரங்கல் சொல்லிடுவோம். அவங்க குடும்பம் தைரியமாக இருக்கணும். இவருக்கு பார்த்தீங்கன்னா 73 வயது. 73 வயதுனா 77ல் 16 வயது படத்தில் பாரதி ராஜா அவர்களுடைய அசிஸ்டண்டாக வராரு. 77லேருந்து ஒரு ஐ திங்க் 4 வருஷம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு இலக்கிய போகுமுறை, அதுலேயும் அசிஸ்டண்டாக இருக்காரு. சிவப்பு ரோஜாக்களில் டைலாக்ஸ் நடத்துகிறாரு. அப்புறம் புதிய வார்ப்புகள்ங்கிற படத்தில், பாக்யராஜோட படத்தில் இவர் ஹீரோவாக வந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 28 வயசில் ஹீரோவாக இருப்பார் நினைக்கிறேன். அதற்கு பிறகு ஒரு 30 வருடம் மிக பயங்கரமான பயணம் நினைக்கிறேன். ஒரு 50 வருடம் உள்ளே இருந்திருக்கிறாரு. இதில் என்ன பாக்யராஜுடைய பியூட்டினா, மிக 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 சாதாரண ஒரு கிராமத்தை எப்படி ஒரு பாரதிராஜா ஒரு கரிசல் காட்டுலேருந்து வந்த ஒரு மனிதன் சொல்லுவோம், அது மாதிரி பாக்கியராஜ் அவர்களும் ஒரு சாதாரண குடும்பத்தை, சாதாரண மிடில் கிளாஸு, பிலோ மிடில் கிளாஸ்னு ஒரு மனிதராக இருப்பார். பார்த்தாலே ஒரு சினிமேட்டிக் மூஞ்செலாம் கிடையாது. ஒரு ஃப்ரேமை வச்சிங்கன்னா ஃப்ரேம் அழகாக இருக்கிறவர், ஒரு அம்சமாக இருக்கிறவர், ஒரு அமைப்பாக இருக்கிறவங்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ சினிமாவின் பல பிம்பத்தை உடைத்தவர்கள் தான் பாரதி ராஜாவும் பாக்யராஜும். அதை பாக்யராஜ் ஹீரோவாக மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணார். தொடர்ந்து அவருடைய டைரக்ட் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் தான் பாக்யராஜ் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, ஸ்க்ரீன் பிளேயோட கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எஸ்பெஷல் இந்த அந்த 7 நாட்கள் படம் டைத்திலெலாம் அவர் அப்படியே பெரிய ஆள் ஆகிறாரு. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்க்ரீன் பிளே தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற திரைப்படத்துறை காலத்தில் பாடமெல்லாம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கதை நீங்கள் எழுத முடியும், ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும். அப்படின்னா ஒரு க்ரைம் நாவலோ, ஒரு த்ரில்லரோ, ஒரு ஃபேமிலி ட்ராமாவோ எழுதலாம். ஒரு பெரிய கதையை வச்சுக்கிட்டு போடலாம். இவர் என்ன செய்கிறாரு, மிக சாதாரண ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு, அதாவது அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அந்த சம்பவத்தை எப்படி சுவாரஸ்யமாக பண்ணுறது. அந்த நாட்களுடைய பெரிய விஷயமே என்னன்னா, கிளைமேக்ஸில் அந்த படத்துடைய கதையை சொல்லுவாங்க. ஆனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒருத்தன் மியூசிக் டைரக்டராக வர போகிறான், அவன் எப்படி வாய்ப்பு தேடுவான், ரோட் நடந்து போவான், ஒரு வாடகை வீட்டில் போய் எப்படி இருப்பான், வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனருக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை வரும், இதை சுவாரஸ்யமாக சொல்ல தெரிஞ்சவர் தான் பாக்யராஜ். ஏன் ஸ்க்ரீன் பிளே கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு சம்பவத்தை சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்ததுனால தான் அவர் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு பாக்யராஜ் எப்படி தெரியும்னா, என்னுடைய காலேஜ் படிக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யா அப்படின்னு ஒரு வார இதழ் வந்தது. அது பாக்யராஜுடைய இதழ். அப்புறம் வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது ஒரு புக் விட்டுருப்பார். இதெல்லாம் தான் அவருடைய அவுட் சைட் ஆஃப் சினிமாவில் அவர் எவ்வளோ வெல்த்தாக இருக்கிறாரு, தரவாக இருக்காருங்கிறது நமக்கு தெரிய வந்தது. நிறைய படிப்போம். அப்போ பாக்யராஜுடைய கேள்வி பதிலெல்லாம் இப்போலாம் இருக்கான்னு தெரியல, கண்டிப்பாக ஆன்லைனில் இருக்கும். அந்த கேள்வி பதிலெல்லாம் அவ்வளவு சுவாரஸ்யமாக, ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஒரு ஓமையோட ஒரு குட்டி கதை சொல்லி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த கதைகள் நார்மல் கதையாகவும் இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் இதிகாசத்துலேருந்து ராமாயணம், மகாபாரதம் இதுலேருந்து எடுத்துகிட்டு அந்த அழகாக கூட்டி சொல்லுவார். ஸோ சுவாரஸ்யமான ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் பாக்கியில் கேள்வி பதில்கள். அப்புறம் நீங்கள் வாங்க சினிமா பற்றி பேசலாங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சினிமா ஒரு சாதாரண ஒரு மனிதனை சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்ச பிறகு எவ்வளோ பக்கா சினிமாக்காரனாக மாறிட்டான் அப்படிங்கிறது அந்த படத்தில் தான் தெரியும். அவர் என்ன சொல்லுவார்னு இதை மட்டும் சொல்ல கேளுங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, 100 பேர் சினிமா பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 100 பேரில் ஒரு 50 பேர் தான் நம்ம சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதாவது சினி ஃபீல்டுக்கு போகலாமான்னு நினைப்பாங்க. அந்த 50 பேர்த்தில் ஒரு 25 பேர் தான் சரின்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அந்த 25 பேரில் 12 பேர் தான் அங்கே நிற்பாங்க. அந்த மிச்ச ஆள் வெளியே வந்துடுவாங்க. அந்த 12 பேரில் 6 பேர் என்ன செய்வாங்கன்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி தொழிலை கற்றுக்கிட்டு அங்கேயே இருப்பாங்க. 6 பேரால் தொழிலை கற்றுக்கவே முடியாமல் போயிடுவாங்க. அந்த 6 பேரில் ஒரு 3 பேர் தான் வாய்ப்பே கிடைக்கும். அந்த 3 பேரில் ஒருத்தன் தான் ஜெயிப்பான்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 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 100% 1% தான் வெற்றி. அந்த சினிமா அப்படிங்கிறது அதை அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இண்டஸ்ட்ரியில இவ்வளோ பெரிய படைப்புகள், இவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணி பல விருதுகளை வந்து கொட்டி வாங்கினவர் தான் வந்து பாக்யராஜ். நாட் ஒன்லி ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முந்தானை முடிச்சு, இது நம்மாடு சொல்லிக்கிட்டே போலாம். ஆராரோ, ஆரிராரோ அப்படிங்கிற படங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்க படத்துல. இன்னைக்கு வந்து நெல்சன்ங்கிறவர் வந்துட்டு இந்த டார்க் காமெடி பத்தி சொல்றாருல்ல, இதெல்லாம் வந்து டார்க் காமெடின்னே சொல்லாம நமக்கு டார்க் காமெடி பண்ணது பாக்யராஜ் தான். அவர் எல்லா படத்துலயும் அப்படிதான் இருக்கும். பயங்கரமான ஹியூமர்ஸ். அந்த ஹியூமர் எப்படின்னா, கவுண்டமணி செந்தில் வந்து ஏதோ 2 பேர் செய்றாங்க. வடிவேலு வந்து அந்த மாரி இருக்காது. ஒரு கதை நாயகன், கதையோடு சேர்ந்த ஒரு டார்க் காமெடி வந்து அந்த காலத்திலேயே பண்ணியிருப்பாரு. அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் தான். கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவர் கண் தானம் பண்ணியிருக்கிறாரு. அந்த இதுல கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஈவென்ட் நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவர் கண் தானம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பாருங்க. அப்போ எவ்வளோ தாட்ஃபுல்லா இருந்திருக்கிறாரு. அவர் கண்ணை வந்து இந்த உலகத்திற்கு இன்னொருத்தவங்களுக்கு தானம் பண்ணியிருக்கிறாங்க. அதை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். கே. பாக்யராஜ் அவருடைய சினிமேட்டிக் ப்ரெசன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நான் சினிமேட்டிக் பார்த்தீங்கன்னா, இந்த இது பாக்கியா, வாங்க சினிமா பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதழ்கள் மூலம் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அரசியலையும் வந்திருக்கிறாரு. பெரிய அளவுல சக்ஸஸ்ஃபுல்லா இல்ல. பட் எம்ஜிஆர் அவருடைய வாரிசு அப்படின்னு எம்ஜிஆரே சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அரசியல் ஞானமும் பார்வையும் கொண்டவர். கொஞ்ச நாள் வந்து ஜெயலலிதாவோட பயணித்தாரு. அப்புறம் திமுகல இருந்தாரு. அதற்கு பிறகு வெளியே வந்து அரசியல் விட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள். ஆனா இதுல என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, பாரதி ராஜாவுக்கும், பாக்யராஜுக்கும் பாரதி ராஜா இறந்து ஒரு 17வது நாள்ல இறந்து போயிட்டாரு. பட் 2 பேத்துக்கும் ஒரு குறை என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த திரையுலகில் ஏகப்பட்ட பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா தாறுமாறா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, அவங்களே வந்து பாக்யராஜே ஒரு ஒரு ஹீரோவா இருக்கும்போது, யாருனாலும் ஹீரோவா நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல. ஆனா, பாக்யராஜ் தன் மகனை ஹீரோவா ஆக்க முடியல. அவர் வந்து ஒரு பிரைமரி சக்சஸ் கூட அடைக்க முடியல. அதே மாதிரி பாரதி ராஜாவும் அப்படிதான். புல்லு பூண்டெல்லாம் அடிக்க வச்சாரு. ரோட்ல போறேன் வரவனெல்லாம் ஹீரோவாக்குனாரு. தன் மகனை ஹீரோவாக்கி சக்சஸ் ஆக்க முடியல. ஸோ இது ஒரு பெரிய குறை. 2 பேத்துக்குமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இலக்கணங்கள்லாம் உடைத்து பல பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்து வந்தவங்க. தன் வாரிசை வந்து திரையுலகில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அது நடக்க முடியாம இருந்துச்சு. அதை தவிர அவங்க 2 பேருமே மிக பயங்கரமா என்ஜாய் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாவும் பெரிய புகழோடவும் வாழ்ந்தவங்க தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் அவங்க சாதனையெல்லாம் பார்க்கும்போது இந்த மரணம் வந்துட்டு வருத்தத்தை கொடுக்குது.